தொழிலாளர் விடியும் தேசம். தொழிலாளர் என்பது இங்கே குறியீடு ஒன்றே. தொழிலாளர் என்பது இங்கே குறியீடு ஒன்றே. தொன்மை மிகு ஈழத்தார் எமையே சுட்டும். தொன்மை மிகு ஈழத்தார் எமையே சுட்டும். இருந்து போய் கிடக்கிறது எமது தேசம். இருந்து போய் கிடக்கிறது எமது தேசம். இதனாலே கோட்டான்கள் இங்கே வாசம். இருந்து போய் கிடக்கிறது எமது தேசம். இதனாலே கோட்டான்கள் இங்கு வாசம். திரண்டு போய் சேர்க்கிறது பொருளாதாரம். திரண்டு போய் சேர்க்கிறது பொருளாதாரம். திண்ணையிலே கிடந்தோர்க்கு குபேர யோகம். இருந்து போய் கிடக்கிறது எமது தேசம். இதனாலே கோட்டான்கள் இங்கு வாசம். திரண்டு போய் சேர்க்கிறது பொருளாதாரம். திண்ணையிலே கிடந்தோர்க்கு குபேர யோகம். மகத்தான வாழ்வதில் மத்தாப்பு ஒன்றி வாழ விழிப்படைவார் தொழிலாளர் இத்தியன நாடினி. தொழில் ஆழ வந்தவர்கள் தென் நெருடி மூச்சு வரை ஆண்டே போவார்கள். அடுத்த சந்ததிக்கும் கடத்தும் வரை சுரண்டல் செய்து வாழ்வோர் மத்தியில் உழைத்து வாழும் மக்கள் கூட்டம் இது. காடாகினும் மேடாகினும் கடுமையாக உழைத்திட்டு கால் வயிற்று கஞ்சிக்காய் நேர்மையாய் உழைத்திடும் மக்கள் இவர்கள். மெய்யான உழைப்பிற்கு மேதினத்தை அனுசரித்து மனிதநேயம் வளர்த்திடும் மேன்மையான மனிதர்கள். மாதமளவில் உழைத்து முடியும் ஓர் நாள் காத்திருந்து கை நிறைய எடுத்தாலும் இறுதி நாள் வந்து நிற்பது கடன். பொருள் நிலை உயர்த்தி பொருளாதாரத்தை மேம்படுத்தி தொழிலாளரை வருத்தி அடிமையாக்குகின்றார் முதலாளி. வணக்கம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம். அடுத்து சபை வணக்கம். கவியரங்கிற்கு தலைமை அண்ணாதாசன் ஐயா கி துரைராஜசிங்கம். தமிழர் பண்பாட்டிற்கும் தனித்துவத்திற்கும் அடையாளம். அதனால் தமிழர் அரசியலில் பொதுச் செயலாளராக, மாகாண சபை அமைச்சராக, பாராளுமன்ற உறுப்பினராக அன்று பணி செய்யும் பதவிகளில் ஐயா என் பேனா தலைகுனியும் போதெல்லாம் உங்கள் தாளை வணங்குவதாகவே உணர்கிறேன். நான் தமிழில் கொண்ட பற்றால் வந்த பிணைப்பால் என்பால் அவர்கள் காட்டிய அன்பால் என்றும் எனக்கு முன்னுதாரணமாய் இன்று கவிஞர்களாய் வீட்டிருக்கும் அண்ணன் திரு ப. அரியநேத்திரன், ஐயா திரு ஞாவண்ணா ஸ்ரீநேசன், சகோதரி திருமதி தர்சினி கலேஜன் ஆகியோருக்கும் இரண்டு கிடக்கும் எங்கள் தேசத்தின் விடியலுக்காய் கூடிப்பொழிகின்ற மேகக்கூட்டமாய் கூடியிருக்கும் மானத்தமிழர்களுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களோடு வணக்கங்களும். நான் நதியல்ல ஒரு குட்டை. என் கவிதை ஒரு மணலையின் கிறுக்கல். இதில் இருக்கலாம் சறுக்கல். அதை பொறுத்து ஏற்றுக்கொள்வீர் அன்புடை மரத்தமிழில். உழைக்கும் வர்க்கம் வெல்லும் அன்று. ஒன்றுபட்டால் தொழிலாளர் வர்க்கம் அன்று பிறக்கும் புதிய தேசம். ஒன்றுபட்டால் தொழிலாளர் வர்க்கம் அன்று பிறக்கும் புதிய தேசம். பன்றிகளாய் உடல் வளர்க்கும் கூட்டத்தால் பலியாவது பாட்டாளி வர்க்கம். பலங்கொண்ட தொழிலாளர் வர்க்கத்தை பங்கு போட்டு பிரித்தாழ்வோர் யார்? பலங்கொண்ட தொழிலாளர் வர்க்கத்தை பங்கு போட்டு பிரித்தவர்கள் யார்? இனவாதம், மொழிவாதம் என்று இவர்களை பிரித்தவர்கள் யார்? சுயநல சிங்கள இனவாதத்தின் சூழ்ச்சிகளால் இவர்கள் பிரித்தார்கள். சுயநல சிங்கள இனவாதத்தால் சூழ்ச்சிகளால் பிரித்தார்கள் இவர்கள். சொந்தங்களை எதிரிகள் என்றெண்ணி சுட்டே மடிந்தார்கள். பாட்டாளி வர்க்கம் ஒன்றுதான், அதில் பாக பிரிவினைகள் கிடையாது. கூட்டாளிகளால் பாட்டாளி வர்க்கம்
இணைந்தால் குவலயமே அவன் கையில் கிடைக்கும். கூட்டாளிகளாய் பாட்டாளி வர்க்கம் இணைந்தால் குவலயமே அவன் கையில் கிடைக்கும். உழவனாய் மீனவனாய் இன்னும் உள்ள தொழில்கள் யாவும் செய்து வளம் சேர உழைப்பவன் தொழிலாளி, அவன் வாழ்க்கையில் வறண்டு கிடக்கிறது. சோற்றிலே நாம் கைப்புதைக்க வேண்டும் என்று சேற்றிலே கால் புதைத்து செம்மையாய் உழைப்பவன் விவசாயி, ஆற்றில் கடலில் போராடி அமுத உணவளிப்பவன் தொழிலாளி. 30 ஆண்டு ஆயுத போராட்டத்தில் முழுமனதாய் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனின் பக்கத்தில் இருந்து மாவீரர்களை உருவாக்கிய உணர்வா இந்த கல்லாற்று மண். கல்லாறு தமிழ் தேசியத்தின் பேரழிச்சி நேரத்தை காண்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உதிரத்தை வியர்வையாக்கி உழைக்கும் தொழிலாளர் அவலம் இங்கே. உதிரத்தை வியர்வையாக்கி உழைக்கும் தொழிலாளர் அவலம் இங்கே. உரிமையில்லா ஈழமென்னை உண்மைகள் மறைவும் சூழ்ச்சி இங்கே. அவலங்கள் தீராமல் அபிலாசைகள் கிடைக்காமல் ஆண்டு 75 நாங்கள் கடக்கிறோம். வீர வரலாற்றை மாற்றும் வஞ்சகர் ஆட்சியிலே வடகிழக்கு தொடர்கிறது. பறிபோகும் நிலமும் பாதகர்கள் பெயரும் 15 ஆண்டுகளாய் நடக்கிறது. முள்ளிவாய்க்கால் மௌனத்திற்கு பிற்பாடு தடையின்றி தமிழர் தலைமண்ணில் வாழ முடியாமல் நாங்கள் இன்னும் உழைக்கின்றோம். விரிவின்றி தவிக்கும் விடுதலை குரலுக்காய் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இருக்கின்றது. தனிப்படையவில்லை, சாதித்து காட்டுவோம். தூரம் வெகு தூரமில்லை, நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தார். காளையர்கள் அடக்கும் நாள் தூரமில்லை, காட்சிகளை அடக்கும் நாள் தூரமில்லை. காட்சிகளும் காவிகளும் இந்த மண்ணில் விழிப்படையும் போது, காட்சிகளும் காவிகளும் இந்த மண்ணில் சூழ்ந்த போது விழிப்படைந்தால் தமிழர்கள் விடுதலை மிக விரைவில் கிடைக்கும். உணர்வுகளை மதிக்காத கனவான்கள் சிலர் இங்கே ஊதுகுழலாய் ஏமாற்றுகிறார்கள். உணர்வுகளை மதிக்காத கனவான்கள் சிலர் இங்கே ஊதுகுழலாய் ஏமாற்றுகின்றார்கள். உதவாக்கரை கூட்டம் ஒன்று கிழக்கை மீட்போம் என்று கூக்குரல் ஓடுகிறது. உதவாக்கரை கூட்டம் ஒன்று கிழக்கை மீட்போம் என்று போலி வேடம் போடுகிறது. அதை நம்பி சிலர் சாக்கடைகள் அதற்கு ஆதரவாய் செல்கின்றார்கள். அநியாயம் தினம் தினம் நடக்கின்றது. ஆட்சியிலே இப்போது அதை அரங்கேறுகிறது. இனமானம் இல்லாத ஈன பிறவிகளால் ஈழமண்ணே பறிபோகிறது. இதை பார்த்து திருந்தாத எம்மவரில் சிலர் இன்னும் சோரம் போகின்றார்கள். இனமானம் இல்லாத ஈழ பிறவிகளால் ஈழமண் பறிபோகிறது. இதை பார்த்து திருந்தாத எம்மவர்கள் சிலர் இன்னும் சோரம் போகின்றார்கள். இனி தேர்தல் வரும்போது தெரிவும் அதை சாட்சி சொல்லும். தென்பகுதி வியாபாரிகள் அங்கு வருவார்கள். இனி தேர்தல் வரும்போது தென்பகுதி வியாபாரிகள் இங்கு வருவார்கள். திருந்தாத எண்ணங்கள் உருக்கள் வனம் தொடக்கம் கல்லாறு வரை தடை விதிப்பார்கள். மாடு மேய்க்கும் மேற்கரை மாதவனை மயிலைத்தமடு எவிரியாமடு தேடு கட்ட கூட்டம் அங்கே வந்து காணி பிடிக்கிறது. அதை கேலி செய்ய பலர் அங்கே இருக்கின்றார்கள். கேள்வி கட்ட வக்கில்லாமல் இராஜாங்க அமைச்சர் இருவர் தலையாட்டி பொம்மை போல் இங்கு தெரிகிறார்கள்.